இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இறால் வந்து இன்றைக்கி நான் 1 கிலோ வாங்கியிருக்கேன். 1 கிலோ வாங்கி க்ளீன் பண்ணி எடுத்து இவ்வளோ வந்திருக்கு. இப்போ எண்ணெயை ஊற்றி நம்ம அதை பொரிக்க போகிறோம். ஒவ்வொன்றா எடுத்து பொரிப்போம். எண்ணெய் வந்து லைட்டாக ஊற்றினா போதும். எண்ணெய் ஊற்றிட்டு அதை நம்ம ஒவ்வொன்றா எடுத்து போடும்போது அதில் வந்து கொதிக்க அதில் நிறைய அந்த அதில் உள்ள தண்ணி ஈரம்லாம் இறங்கும்ல. கொதிக்கும்போது நிறைய வந்துடும். பாருங்கள், நான் வீடியோக்காண்டி ஒவ்வொன்றா போடுறேன். அது கொஞ்சம் போட்டோன்னே அப்படியே பாருங்கள், எனக்கு கொஞ்சம் கழிச்சு அது வந்து அப்படியே கொதித்து நிறைய எண்ணெய் இருக்கிற மாதிரி கொதிக்கும் பாருங்கள். என் பையன் அன்றைக்கி இறால் கேட்டனால அவங்க அப்பா அன்றைக்கி இறால் வாங்கிட்டு வந்தாங்க. அவன் வந்து மீன் தொட மாட்டான். மீனை சுத்தமாக எந்த மீனுமே தொட மாட்டான். இந்த இறால் மட்டும்தான் சாப்பிடுவான். அதனால் இறால் வாங்கிட்டு வந்து கொண்டு வந்தாங்க. அதை இப்போ அவனுக்காண்டி க்ளீன் பண்ணி பொரிச்சிக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள், எண்ணெய் லைட்டாக தான் ஊற்றினா இப்போ எவ்வளோ எண்ணெய் இருக்கிற மாதிரி தெரியுது பாருங்கள். அதில் உள்ள தண்ணியெல்லாம் இறங்கி அது நல்லா கொதிச்சிட்ருக்கு. அது வேக அப்படியே சுருண்டுரும். பாருங்கள், அப்படியே சுருண்டுட்டு பார்த்தீங்களா? அது நல்லா சுருண்டு அது அப்படியே கொஞ்சம் வத்திரும். அந்த நுரையெல்லாம் போகி அது அப்படியே வத்தினதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா மாற்றி கலரி போடணும். கலரி விட்டு அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அது வெந்திருக்குது. அப்படியே சுருங்கி இருக்குது பாருங்கள். பாருங்கள், நான் எவ்வளோ இறால் போட்டேன். இப்போ அதில் வெந்ததுக்கப்புறம் இவ்வளோ கொண்டு இருக்குது பாருங்கள். அதை ஒரு பவுலில் எடுத்து வச்சு நம்ம அதை சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சூடாக சாதம் போட்டு